இந்த நாளும் கரெக்டா இருந்துச்சுன்னா அது அவங்க வந்து சரியான ஒரு விவசாயத்தை செய்யறாங்க. இந்த ரகங்கள் எல்லாமே இவர்கள் உருவாக்குனது. அடிப்படையா ஒரு சிலது நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகும். விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ சக்சஸின் MD. அமெரிக்காலையும் பயோ சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தரப்போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. எடுத்த உடனே எனக்கு எவ்வளவு வரும், நம்ம கேள்வி எப்படி இருக்குதுன்னா, எனக்கு இதுல எவ்வளவு ரிசல்ட், எவ்வளவு ஈல்டு வரும், எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இதே தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். இது கேட்க வேணாம்னு சொல்லு. இது வந்து கடைசி கேள்வி. முதல் கேள்வி, நான் என்னுடைய மண்ணை கெடுக்காம விவசாயம் பண்றேனா அப்படிங்கிற கேள்வி யாருமே கேட்கல. இதுதான் முதல் கேள்வியா இருக்கணும். உங்க மண்ணை நீங்களே கெடுத்துக்கிட்டு அதுல இருந்து வரக்கூடிய விளைபொருளை போய் எவ்வளவு விலைக்கு வித்தா என்ன? இப்ப நமக்கு நம்மளே ஒரு உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு எப்படி நம்ம உயிரோடு இருக்க முடியும்? மண்ணை மட்டும் நான் சொல்லல, அந்த சூழ்நிலை இருக்கு, சூழல் இருக்கு. 5 ஏக்கர் 10 ஏக்கர் 2 ஏக்கர்னாலும் அந்த உயிர் சூழல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய உயிர் சூழல். இது ரெண்டுமே தான் நான் அந்த தோட்டமா பேசுறேன். அப்ப இந்த மண்ணும் அந்த உயிர் சூழலும் என்னுடையது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா அது முதல் விவசாயத்துக்கு அதுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். 2வது, மக்களுக்கு நான் நஞ்சில்லாத உணவு தான் நான் தருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறோம். முதல், என்னுடைய தோட்டம், வயல், பண்ணை மாசுபடக்கூடாது, நான் இது மாதிரிதான் செய்வேன் முடிவு. 2வது, மக்களுக்கு அது சரியான ஒரு விளைபொருளா போகணும் அப்படின்றது. 3வது ரொம்ப முக்கியமானதுதான், இப்ப நான் அப்படி செய்யறது இந்த உலகத்தை, ஒட்டுமொத்த பூமிய, இந்த பிரபஞ்சத்தை எப்படி பாதிக்குதா இல்லையா, அதையும் பாதிக்குதுன்னா அதையும் செய்யாம நிறுத்திக்கணும். இதுதான் முதல். இந்த விவசாயம்னா இது முதல். இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பார்க்கணும். 4வது லாபம், 4வது விளைச்சல் லாபம். இந்த 4ம் கரெக்டா இருந்துச்சுன்னா அது அவங்க வந்து சரியான ஒரு விவசாயத்தை செய்யறாங்க. எந்த பயிர் இருந்தாலும் செய்யுங்க, 1 ஏக்கர் செய்யுங்க, 100 ஏக்கர் செய்யுங்க. ஆனா வந்து இதுதான் வந்து சரியான ஒரு முறை. இந்த ஒரு முறையை தான் நாங்க வந்து B2 அக்ரியில சொல்லித்தரோம். இத சொல்லும் பொழுது யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு கிடையாது. இப்ப நான் சொல்றத போய் யாரு கேட்க போறாங்க, இது என்னது, எல்லாரும் செய்யறாங்க, இது எல்லாம் யார் கவனத்துல வச்சுட்டு செய்யறது அப்படின்னா பிரச்சனை உங்களை வந்து பாதிக்கும். அது இன்னைக்கு இல்ல, அது நிறைய பேர் பாதிச்சு. இப்ப 2002ல நான் ஆரம்பிக்கும் போது என்னை விட்டுட்டு சரி இவர் ஏதோ சொல்றாருன்னு போனவங்க 2010ல திரும்ப வராங்க. 2010ல போனவங்க திரும்ப 2015ல வராங்க. திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. போனவங்க எல்லாம் திரும்ப என்கிட்ட வராங்க. ஏன்னா அவங்க போய் அடிபட்டுட்டு ஐயோ இது என்னடா அது சரி வரலையா, அவர் அப்பயே சொன்னாரு, கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. இதுதான் நான் உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யறேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவ அறிவு நிறைய இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும், அறிவு இருக்கும், உங்களுக்கு
ஒரு பிளான் இருக்கும். அதோட இந்த ஆலோசனையை இணைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையாயிடும். அது நீங்க செய்யறதே தப்பு, நம்ம சொல்றதா ரைட் அப்படின்னு நாங்க சொல்லல. உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம், எவ்வளவோ ஒரு ஆலோசனை இருக்கலாம். எவ்வளவோ என்கிட்ட விவசாயிகள் வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து இந்த பயிர் இந்த ஏக்கர் இருக்கு, இதுல நான் இதை செய்ய போறேன், இது சரிதானா அப்படின்னு கேட்பாங்க. நான் எவ்வளவு விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கேன், கரெக்டாக முடிவு பண்ணிருக்கீங்க, கரெக்டுங்க, செய்யுங்க, இதுதாங்க எல்லாருக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், இது நீங்களே செய்றீங்களே பரவாயில்ல அப்படின்னு கரெக்டா சொன்னாங்கன்னா நம்ம ரொம்ப ஆர்வமா அதை பாராட்டி அதுக்கு உதவி பண்ணுவோம். தவறா சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம சரிப்படுத்தி அதை கொண்டு போவோம். இப்ப இந்த இயற்கை விவசாயம், ரசாயன விவசாயத்தை பத்தி பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் உங்ககிட்ட இருக்கும். அது நான் விளக்கம் சொல்லிடுறேன். 1950-55க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது விவசாயம். அது இயற்கை விவசாயம்னு சொல்ல வேண்டாம், அது விவசாயம். அதுக்கு அடுத்தது ஃபோர்டு ஃபவுண்டேஷன், நம்ம கார் இருக்கு இல்லையா ஃபோர்டு, அந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன், அப்புறம் மெக்சிகோ, இந்தியா, பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகள் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அமெரிக்கால. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து 1950-55 காலகட்டத்துல இந்த 3 நாடுகளை தேர்ந்தெடுத்து, இந்தியாவில் மட்டும் இப்ப பேசுவோம், பஞ்சாபும் தமிழ்நாடு எடுத்துக்கிறாங்க. அவங்க குறிப்பா எடுத்துக்கிட்டு, முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்துல, இந்த வீரிய விதைகள்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ்ல இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதை ஆரம்பிக்கிறாங்க. உலக அளவுல அரிசிக்கான ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிச்சு, மெக்சிகோல அதே மாதிரி கோதுமைக்கு ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாப்ல வந்து பஞ்சாப், ஹரியானா அங்கெல்லாம் கோதுமை பயிர் சொல்றாங்க. இந்த ரகங்கள் எல்லாமே இவர்கள் உருவாக்குனது. அதுதான் அதனுடைய தொடர்ச்சி இப்ப நான் சொல்றேன். இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன விவசாயத்துக்கும் இதை நான் சொல்லாம உங்களுக்கு புரியாது. இதை வந்து அவங்க உருவாக்குறாங்க. இப்ப குறிப்பா இப்ப உதாரணத்துக்கு நெல் எடுத்துக்குவோம், நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நெல் எடுத்துக்குவோம். நெல்லுல இந்தியாவில் இருந்த நம்ம நெல் ரகங்கள் எத்தனை இருந்திருக்கும்னு நீங்க நம்புறீங்க? யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய பயிற்சியிலையும் தெரிஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். யாருக்காவது தெரியுமா எத்தனை ரகங்கள் நெல்லு இந்தியாவில இருந்தது? நம்ம நெல்லு தானே சாப்பிடுறோம், அரிசி சாப்பிடுறோம், தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எத்தனை ரகங்கள்? 1500, 1,00,000, நிறைய. ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் குறைந்தபட்சம் 10,000 ரகங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும். நீங்க இந்தியா முழுக்க எடுத்துட்டீங்கன்னா 2 லட்சம் நெல் ரகங்கள் இருந்தது. எப்பங்க? 1950 வரைக்கும். இப்ப எதுக்கு 1950 இருக்கிறேன் அப்படின்னா, அந்த 1950க்கு அப்புறம் அந்த 2 லட்சம் ரகங்களும் காணாம போச்சு. இதுதான் பிரச்சனை. காணாம போச்சுன்னா அப்படியே காத்துல மறைஞ்சு போகல. நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து திருடப்பட்டது, இது களவாடப்பட்டது, சுரண்டப்பட்டது, அது பிடுங்கி எடுத்துட்டு போயாச்சு. இதை வந்து தடுத்து நிறுத்தினவர் வந்து ரிச்சாரியா, அது ஒரிசா மாநிலத்தினுடைய மனிதர். அவர் இறந்துட்டாரு. அவர் அந்த காலத்துல இருந்த ஒரு மூத்த வேளாண் விஞ்ஞானி. இதெல்லாம் நீங்க படிக்கணுங்க. விவசாயத்துல இருக்கிறவங்க, நம்ம வேற துறையில இருக்கலாம், வேற தொழில இருக்கலாம், ஆனா 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் 10 சென்டா நான் விவசாயம் செய்யறேன் அப்படின்னா அடிப்படையா ஒரு சிலது நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் நீங்க படிக்கலைன்னா நான் சொன்ன மாதிரி சுய சிந்தனை வராது. பக்கத்துல இருக்கவங்க சொல்றதான் கேட்டு கேட்டு நம்ம ஏதோ தப்பா செய்துட்டே இருக்கோம். அப்புறம் எங்ககிட்ட வந்து ஈல்டு வரல, ரிசல்ட் வரலன்னா செஞ்ச பயிரே தப்பு, செஞ்ச ரகமே தப்பு. அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து சரிப்படுத்துறது எல்லாரையும். நீங்க நினைச்சு பாருங்க, அதுல இருந்து மீட்டு கஷ்டப்பட்டு அவர் ரிச்சாரியா அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட், வேளாண் விஞ்ஞானிங்க, அவரு இந்தியாவுடைய தலைமை விஞ்ஞானி வேளாண் துறையில. அவர் பாதுகாத்து வச்சு கஷ்டப்பட்டு சேகரிச்சு அவரு வரைக்கும் ஒரு 60,000-70,000 ரகங்களை சேகரிச்சு வச்சு, அழியக்கூடாது, எங்கேயும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு விவசாயிகிட்டே சர்க்குலேட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஒரு 5 கிலோ கொடுத்தாங்கன்னா நீங்க அதுல வந்து பயிர் செய்துட்டு நீங்க அந்த உங்க விளைச்சல் எடுத்துக்கிட்டு அந்த 5 கிலோ திரும்ப கொடுத்துருக்கோம். இது போல வந்து அந்த நெல் ரகங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதுக்கு அடுத்தது அது எதுவுமே காணாம போச்சு. அப்ப இப்ப என்னதான் நீங்க சாப்பிடுறீங்க? இதெல்லாம் நான் தெரியும் போது நான் அரிசி சாப்பிடறதை நிறுத்திட்டேன். 16, 17, 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அரிசி சாப்பிடுறதுங்க. எல்லாரும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லிடுறது. எங்க நிறுவனத்தில் இருக்கவங்களுக்காகட்டும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வேண்டாங்க இது அரிசியே இல்ல,
இதை சாப்பிடுறதுனால என்னங்க பிரச்சனைன்னா ஹாஸ்பிட்டல் போவீங்க, வேற ஒண்ணும் இல்லை. நோய். இது உணவு நஞ்சில்லாத உணவு தரணும் அப்படின்னா நான் ரசாயனம் போடாத இந்த அரிசியை சாப்பிட சொல்லல, இந்த அரிசியே தப்புன்னு நான் சொல்றேன். இதுதான் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரிசியே நஞ்சுதான். இதுல நீங்க ரசாயனம் போட்டீங்களா, இல்ல பீட்டோகிரி ப்ராடக்ட் கொடுத்தீங்களா, இல்ல தொழு உரம் போட்டீங்களான்றது இல்லை இங்க விஷயம். இந்த அரிசி நீங்க சாப்பிடுற இந்த அரிசியே நஞ்சு.